பெயர் ஸ்ரீமதி. வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு 5-6 மாடி வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் லேண்டும் நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் படித்து முடிச்சுட்டு அவர் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ இவங்களும் இவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் பிஸ்னஸ் தாங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபீல்ட்லேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து தாங்க திருமணம் பண்ணாங்க. பட் அவர் சரியில்லாத காரணத்தினால இவங்க விவாகரத்து கொடுத்துட்டு இவர் தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை ஒன்றும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட குழந்தைக்காக மறுமணம் செய்கிறதா ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும். ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை திருமணம் பண்ணிவிட்டு அவங்களோட போனாலும் ஓகே. ஆனால் என்னோட குழந்தையும் மணமகனோட குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா திவ்யா. வயது 40 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு இவங்க மெடிக்கல் ஷாப்பில் ரெப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மாதம் ஒரு 15,000க்கு மேலே இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாடி வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மாவோட தாங்க இவங்க இப்போ வசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க. ஆனால் எங்கே போனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக இவங்க தனிமையில் தாங்க இருந்தாங்க. ஸோ இப்போது இதுக்கு மேலே அவர் வர மாதிரி ஒன்றும் இல்லாததுனால இப்போது தனக்குன்னு பாதுகாப்புக்காக நல்ல ஒரு மணமகன் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஜாதி தன்னோடைய தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வசதி இல்லைலான்னு பரவாயில்ல, ஜாதி தன்னுடைய தான் இருக்கணும். ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நதியா. வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்காக படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிடுச்சுங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா இப்போ ரொம்ப கம்பல் பண்ணி திட்டுறதுனால இவங்க இப்போது திருமணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு முதல் மரமாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. ஊர் திருச்சி சுற்று வட்டாரத்திலே இருக்கிற மணமகனாக தான் இவங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு தன்னை படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்கக்கூடிய